நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக திருத்தலங்கள் ஒவ்வொன்றின் பெருமை என்ன அப்படிங்கறத தினமும் நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த விதத்துல பல திருத்தலங்களை பற்றி பார்த்தபடி வருகின்றோம். அப்பட்டியலில் 108 திவ்ய தேசங்கள் வைணவ திருத்தலங்களுடைய பெருமை என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒரு திருத்தலத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல சோழ நாட்டு திவ்ய தேசங்களை தரிசித்தோம், நடுநாட்டு திவ்ய தேசங்களை தரிசித்தோம். தொண்டை நாடும் முடிந்து இப்பொழுது மலை நாட்டு திவ்ய தேசங்கள்ல தான் நம்முடைய யாத்திரையானது தொடங்கி இருக்கின்றது. இந்த மலை நாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்கக்கூடிய அந்த திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா திருக்காட்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது, திருக்காக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருக்காட்கரையினுடைய ஒரு சரித்திரத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மலை நாட்டு திவ்ய தேசங்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மலை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கேரள பிரதேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை அவ்வாறு அழைப்பது வழக்கமாக இருக்கின்றது. வேழம் கொண்டது அப்படின்னு சொல்றோம். வேழம் அப்படின்னா யானைகள். கேரள பிரதேசத்துக்கே உரித்தானது எது அப்படின்னு பார்த்தா இந்த வேழம் என்று சொல்லக்கூடிய யானைகள். எங்கு யானை இருக்கின்றதோ அங்கு மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். மகாலட்சுமி ஐஸ்வர்யம் நன்கு பெருகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு யானைகள் இருந்தா அது தன்னால நடக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால தான் பழைய காலங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ராஜாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல யானைகள் இருந்தது. அவ்வளவையே இன்னைக்கும் கோவில்கள்ல போனா நம்ம யானைகளை பார்க்க முடியும். எதனால் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம், கோவிலுக்கென்று இருக்கக்கூடிய சாநித்தியம், அதே சமயம் அந்த ஐஸ்வர்யம் அந்த இடத்துல எவ்வளவு பிரசித்திங்கிறதுனால அந்த யானையினுடைய ஒரு அழகான தரிசனத்தையும் நாம் காண முடியும். அந்த மாதிரி யானை நிறைய இருக்க அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யம். அப்படி கேரள பிரதேசத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா கணக்கில் அடங்காத வேழங்கள் அங்கு உண்டு. இந்த வேழம் அப்படிங்கிறது கேரளான்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வரும். அடுத்து கேரளான்னு சொன்ன உடனே நம்முடைய எண்ணத்திற்கு எது வருகின்றது? பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய அந்த பசுமை தான் இல்லையா? எங்கு பார்த்தாலும் செழுமையாக மரங்கள், அதே போல எங்கு பார்த்தாலும் தீர்த்தங்கள், புழை அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா இடத்துலையும் அந்த தீர்த்தங்கள் சுத்தி இருக்க, மரங்கள் செழுமையாக வளர்ந்திருக்கு, பச்சை பசேர்னு. அதை காட்டிலும் ஐஸ்வர்யம் வேறு என்ன இருக்க முடியும் இல்லையா? ஒரு நாடோ இல்ல வீடோ எதுவாக இருந்தாலும் அந்த தோட்டத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய செழுமை எப்படி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்கின்றோம். ஆனால் இந்த பூமியை பார்த்து தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். பூமியை நம்பித்தானே இருக்கோம். அப்போ அந்த மண் வளம் என்று சொல்லக்கூடியதும் கேரள பிரதேசத்தை நினைக்கும் பொழுது நம் எண்ணத்திற்கு வருகின்றது. நீர்வளம், மண் வளம், பசுமை வளம், விலங்குகள் என்று சொல்லக்கூடியதுல யானை, இப்படி எல்லா விதமான வளங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு. அப்படிங்கிறதுனால ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது கூட காட்ஸ் ஓன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது கடவுளுக்கென்று ஒரு இடம் உண்டே ஆனால் அது கேரள தேசம் அப்படின்னு சொல்றது போல. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இயற்கை சூழல்களை ரட்சிப்பதுல அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இந்த ஐஸ்வர்யங்கிறத பார்த்தோம். இரண்டாவது, அங்க இருக்கக்கூடிய கோவில்களினுடைய ஒரு அமைப்பு. நம்பூர்ல இருக்கிற மாதிரி அந்த கோவில்களுடைய அமைப்பு இருக்காது. இந்த கோவில்களுடைய அமைப்பு எல்லாமே பார்த்தா ஒரு கூரை, அழகா ஒரு தொப்பியை கவித்து வச்சது மாதிரி தான் அந்த இறைவனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கூரை, அந்த கூடாரமானதை நம்ம பார்க்க முடியும். அதே போல அம்பலம் அப்படின்ட்டு அழைப்பார்கள். ரொம்ப பெரிய கர்ப்ப கிரகம் இருக்கா, ரொம்ப பெரிய மூர்த்தியா பெருமாள் இருக்காரா அப்படின்னா 1-2 திவ்ய தேசத்துல தான் அப்படி இருக்கார். மற்ற இடத்துலலாம் பார்த்தா குட்டியா தான் இருப்பார். குருவாயூரப்பன் கோவிலுக்கே நம்ம போறோமே, குருவாயூரப்பன் கோவில் திவ்ய தேசத்துல வராது. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த கோவிலுக்கு போனா முதல் தரம் போகும் பொழுது குருவாயூரப்பன் எங்க இருக்காருன்னே சமயத்துல நம்ம கண்ணுக்கு அவ்வளவு எளிமையாக பார்த்து விட முடியாது. ஏன்னா கீழே இருப்பார், சின்ன மூர்த்தி, அதோட மின் விளக்குகள் எல்லாம் எதுவும் இருக்காது. தீபத்தின் பிரகாசத்துல தான் பெருமாளை நம்ம தரிசிக்க முடியும். அழகா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருப்பா. ஒரு கணம் பார்த்தாலும் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகம்ங்கிறது வட்டமா அப்படி இருக்கும். சதுரமா நம்ம வெளியில சுத்துவோமே வழிய உள்ள பார்க்கும் பொழுது அப்படி ரொம்ப அழகா இருக்கக்கூடியது. அதே போல
இந்த 7 நிலை கோபுரங்கள்னு நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா தமிழ்நாடுல, அந்த மாதிரி கோபுரங்களை எல்லாம் நம்ம கேரள பிரதேசத்துல பார்க்க முடியாது. அங்க இருக்கக்கூடியது சாதாரணமா ரொம்ப ஒரு அழகான அமைப்போடு இருக்கக்கூடியது. அது மட்டும் அல்ல, அதே மாதிரி இங்க சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் நம்ம கோவிலுக்கு கோவில் தூண்கள்ல இருந்து எல்லாத்துலயும் பார்க்கிறோமே, அதெல்லாம் எதுவும் இல்லாத வேறு விதமான கோவில்கள். ஆனால் பெருமாளுடைய சாநித்தியத்திற்கு எந்த விதமான குறையும் இல்லை. அதே போல இங்க தமிழ்நாட்டுல திவ்ய தேசங்கள்லாம் போய் தரிசித்தோமே ஆனால் வைஷ்ணவர்கள் பூஜை செய்வதை நம்ம பார்க்க முடியும். ஆனா கேரளா அப்படிங்கறதுல போனா மலையாள அந்தணர்கள் தான் அந்த பூஜைகளை செய்வார்கள். வைணவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுக்கென்று அந்த ஈர மூங்குரு சீர்பாத சேவைன்னு நான் முன்ன சொன்னது போல அந்த ஈர ஆடையை உடுத்தி கொண்டு மடியோடு உள்ள அமர்ந்தபடி பூஜைகளை செய்வது மலையாளத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கமாக இருந்தது. ராமானுஜர் ஒரு சமயம் சென்று அதை மாற்றணும்னு நினைத்த பொழுது கூட அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறபடியே இருக்கட்டும் என்று கேட்டுக்கொள்ள, அதன்படி ராமானுஜரும் ஆக்ஞை செய்ய இன்னைக்கும் திவ்ய தேசங்கள்ல பூஜைகளை அவர்கள் தான் செய்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, நமக்கு பிரசாதங்கள்னு பார்த்தா தீர்த்தம் கொடுக்கறது, ஷட்டாரி இதெல்லாம் பெருசா இருக்காது. சந்தனம், துளசி, புஷ்பங்கள் இதெல்லாம் வாழை இலையில வைத்து நம்ம கையில கூட படாதபடிக்கு அப்படி கொடுப்பார்கள். ஏன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அதனால அந்த ஒரு சுத்தம், அந்த ஒரு ஆச்சாரம், அனுஷ்டானமானதை கடைபிடித்து இறைவனுக்கு என்று முழுமையாக தங்களை அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த போத்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது உண்டு. அதுபோல அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களின் பூஜையும் மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. இப்படி பலது உண்டு இந்த மலையாள திவ்ய தேசங்கள்ல. மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல குறிப்பிடத்தக்க வேண்டிய மற்றொன்று என்ன, திருநாவாய் பார்க்கும் பொழுது சொன்னேன், தாயார் சன்னதி அப்படிங்கிறது திருநாவாயில மட்டும்தான் தனி கோவில் நாச்சியாராக இருக்கின்றாள். மற்ற இடம் எல்லாவற்றிலுமே தாயார் பெருமாளோடு திருமார்பிலேயே இருக்கின்றாள். திருநாமம் உண்டு, ஆனால் திருமார்பிலேயே இருந்தபடி அனுகிரகம் செய்கின்றாள். இப்படி இந்த மலைநாட்டு திவ்ய தேசங்களுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது 67வது திவ்ய தேசம். இந்த 67வது திவ்ய தேசம் திருக்காட்கரை அப்படின்ட்டு பெயர். இங்க பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா திருக்காட்கரை அப்பன் பெயர். தெற்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்தில் நமக்கு ஆச்சரியமாக சேவை சாதிக்கின்றார். தாயாருக்கு பெரும் செல்வ நாயகி அப்படின்ட்டு பெயர். வாத்சல்யவல்லி அப்படிங்கிற திருநாமமும் உண்டு. விமானம் புஷ்கல விமானம், தீர்த்தம் கபில தீர்த்தம். அதே போல காட்சி கண்டவர் கபில முனிவருக்கு காட்சி கொடுத்திருக்கார் பெருமாள். அதே போல இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக மகாபலி சக்கரவர்த்திக்கும் காட்சி கொடுத்திருக்கார். இப்போ இந்த கோவிலினுடைய ஒரு சரித்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஏன் திவ்ய தேசம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும் இல்லையா? இந்த இடத்துல ஆழ்வார் அப்படின்னு சொன்னா நம்மாழ்வார் 11 பாசுரங்களை ரொம்ப அற்புதமாக பாடி இருக்கின்றார். முதல்ல ஆரம்பித்ததே அவருடைய பாசுரத்தை வைத்துத்தான். அதாவது வேட்கை அப்படின்னு சொல்லக்கூடியது, வெட்கையானது நமக்குள்ள ஏறிக்கொண்டே போகின்றது. என்ன ஒரு நமக்கு எண்ணம் அப்படின்னா பெருமாளை தரிசிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த தாபமானது ஏறிண்டே போறதே. உருகுமால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கிறார். அப்போ திருக்காட்கரையில இருக்கக்கூடிய அந்த பெருமாளை சேவிக்காத நான் இருக்க முடியுமா என்று திருக்காட்கரையில் இருக்கக்கூடிய பெருமாளின் பெருமையை, பேரழகை நம்மாழ்வார் அழகாக பாடுகின்றார். அப்படி இந்த திருக்காட்கரைக்கு சரித்திரம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பண்டிகை தெரியும். என்ன பண்டிகை? அதிலும் இப்ப ஆவணி வந்ததுன்னு சொன்னாலே திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை யாருமே மறக்க மாட்டோம். இந்த திருவோணம் பண்டிகைங்கிறது எதனால கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய சரித்திரமாக இருக்கு. எர்ணாகுளத்துல இருக்கக்கூடிய கோவில் பல்கலைக்கழகத்துக்கிட்டே இருக்கக்கூடியது. பல்கலைக்கழகத்துக்கு கிட்டேயே இருக்கிற ஒரு கோவிலாத்தான் இது இருந்துட்டு இருக்கு. இந்த கோவில்ல என்ன சரித்திரம் அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு வாமனமூர்த்தியாக பெருமாள் வந்து காட்சி கொடுக்கிறார். வாமனனாக வந்து மூவடி கேட்கின்றார். மூவடி கேட்டதுக்கு அப்புறம்
அவர் தரும் பொழுது 2 அடியால் அளந்தார். ஒரு அடியால் கீழே இருக்கிறதெல்லாம் அளந்து முடிச்சார், இன்னொரு அடியால் மேல இருக்கிறதெல்லாம் காலை தூக்கி மொத்தமும் அளந்து முடிச்சுட்டார். இப்ப 3வது அடியை எங்க வைப்பேன்னு கேட்ட பொழுது பலி சக்கரவர்த்தி தன்னுடைய சிரசை காண்பிக்க அதன் பேர்ல இவருடைய திருப்பாதத்தை வைத்து பலி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்திற்கு அனுப்புகின்றார். வாமனமூர்த்தியாக வந்து திருவிக்கிரமனாகி இத்தனை லீலையும் பெருமாள் பண்றார். அப்போ பலி சக்கரவர்த்தி ஒன்று கேட்கின்றாராம், நான் என்னுடைய அரசாட்சியை ஒழுங்காத்தானே பண்ணினேன், அந்த அரசாட்சியை இத்தனை காலம் நான் நன்றா செய்த பொழுது என்னுடைய மக்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் எனக்கு ஏற்படும். இப்ப பாதாளத்துக்குன்னு நான் போயாச்சுன்னு சொன்னா என்னுடைய மக்களை என்னால வந்து பார்க்க முடியாது. அதனால வருடத்துக்கு ஒரு முறையாவது நான் வந்து என்னுடைய மக்கள் எல்லாரையும் பார்க்கணும், அதற்கு எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்க அந்த வரத்தை தந்தவர்தான் இந்த காட்கரையப்பன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் வாமனமூர்த்தியாக திருவிக்கிரமனாக மகாபலி சக்கரவர்த்திக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கிறார். திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது ஆவணியில் வரக்கூடிய திருவோணத்தன்று நீ இங்க வந்து உன்னுடைய மக்கள் எல்லாரையும் பார்த்து அவர்களோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு செல்வீராக என்ற வரத்தை கொடுத்தாராம். அததான் திருவோணம், ஓணம் பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுகின்றோம். இன்னைக்கும் அந்த ஓணம் பண்டிகையில பூக்கோலம் போடுறது அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்த பூக்கோலம் எல்லாம் யாருக்காக அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு பக்கம் என்றாலும் மகாபலி அந்த மக்களை நன்றாகத்தானே பார்த்து கொண்டார். அப்ப அவர்களுக்கு பிடித்த ராஜா ஒரு நாள் கிளம்பி வரார் அப்படின்னு சொன்னா என்னென்ன செய்யணும்? நல்ல கோலம் போடணும், வீடெல்லாம் அலங்காரம் பண்ணணும், நாமும் நன்றாக அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் மீறி என்ன ஓணம் சத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு விருந்து. யாருக்கு? மகாபலி வருகின்றார், பெருமாள் வரப்போறார், அவர்களுக்கு இதை படைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஓணம் பண்டிகை இன்று வரைக்கும் நாம் கொண்டாடுவது அதனுடைய தனித்துவமாக இருக்கின்றது. இது ஒரு பக்கமான சரித்திரம். அடுத்த சரித்திரம் என்ன அப்படின்னா கபிலர் அப்படிங்கிற மகரிஷியை பத்தி பார்த்தோம். இந்த கபிலர் மகரிஷியானவர் ஒரு சமயம் இறைவனுடைய வாமன அவதாரத்தை ஸ்மரணம் செய்து கொண்டிருக்கின்றார். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் என்று கோதை பாடுகின்றாள். அப்படிப்பட்ட திருவிக்கிரமனாக இறைவன் வந்த அந்த காட்சியை, எழுந்தருளிய காட்சியை கபிலர் தனக்குள்ளே ஸ்மரித்த பொழுது ஆஹா, மகாபலிக்கு கிடைத்த அந்த பேரு, அந்த காட்சி வாமனமூர்த்தியாக நமக்கும் பகவான் வந்து தந்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று எண்ணி அதற்காகவே தவம் செய்கின்றார். தவம் செய்து பெருமாளை பிரார்த்திக்க கபில முனிவருக்காக பெருமாள் வாமனமூர்த்தியாக எழுந்தருளி அவருக்கு அனுகிரகத்தை செய்கின்றார். இது ஒரு பக்க சரித்திரமாக இருக்கு. மற்றொரு சரித்திரம் என்ன அப்படின்னா அந்த ஊர் வழக்கத்துல சொல்லப்படக்கூடிய ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு பழம், இப்போ கேரளான்னு சொன்னால் முதல்ல நான் பட்டியலிட்டு வரும் பொழுது அதனுடைய பசுமை, அதனுடைய நீர் வளம், அங்கே இருக்கக்கூடிய யானைகள், இதெல்லாம் யோசிச்சுட்டே வந்தோம். கட்டட அமைப்புகள், கோபுர அமைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் முக்கியமாக இன்னொரு விஷயம் ரொம்ப அங்கே பிராபல்யம் எது அப்படின்னா வாழைப்பழம். எந்த வாழைப்பழம்? நேந்திரம் பழம் அப்படின்ட்டு ஒரு பழம் சொல்லுவோம் இல்லையா? வாஸ்தவத்தில் அது நேந்திரம்னு மருவி வந்துடுத்தோம், ஆனால் நேத்திரப்பழம்னு தான் அதற்கு பெயர். நேத்திரம், நேத்திரப்பழம் அப்படின்ட்டு பெயர். யார் நேத்திரப்பழம்? தோ இந்த காட்கரை பெருமான் இருக்காரே, இவருடைய கட்டாட்சம் தான். அந்த ஊர்ல ஒரு தனிகன், அந்த தனிக்கன் இடத்துல நிறைய நிலப்புலங்கள் எல்லாம் இருக்கு. வாழைத்தோப்பு முக்கியமா இருக்கு. அந்த வாழைத்தோப்புல என்ன மரம் வைத்தாலும் அது சரியா வளர மாட்டேங்கிறது, காய்க்க மாட்டேங்கிறது, ஒண்ணுக்கும் உதவாதபடியே இருக்கு, அழிஞ்சு போறது. அப்போ பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாராம். இந்த காட்கரை அப்பன்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணினார், நல்லபடியா இந்த வாழைத்தோப்பெல்லாம் சரியாகணும், சீராக வரணும் என்று கேட்கின்றார். அப்போ அந்த வாழைத்தோப்பை பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் ஏற்படுகின்றது. தன் பார்வையால் அப்படி கட்டாட்சித்தாராம், நேத்திரத்தால், கண்ணால் கட்டாட்சித்தார். வாழை மரங்கள் எல்லாம் விறுவிறுன்னு வளர்ந்து அழகா அதுல கொல்லையா ரொம்ப அற்புதமாக வாழைப்பழங்கள் உருவானது, காய்த்து பழங்கள் உருவாருது. பெருமாளுடைய நேத்திர அனுகிரகத்தினால் உருவானதுங்கிறதுனால நேத்திரம் பழம் அப்படின்னு ஆனது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம நேந்திரம் பழம் அப்படின்னு சொல்றோம். இந்த நேத்திர பழம் எல்லாம் அற்புதமா அப்படி வந்த உடனே அந்த தனிகனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. பெருமாள் தானே நமக்கு இதை கொடுத்தார், நம்ம பெருமாளுக்கு
தங்கத்தாலேயே ஒரு கொலை வாழைப்பழம் அப்படி பண்ணி எடுத்துட்டு போய் அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா அதையும் செய்தாராம். தங்கத்துல அழகா வாழைப்பழங்கள் எல்லாம் பண்ணினாராம். பண்ணி அந்த தாரை எடுத்துட்டு போறார். கோவிலுக்கு எடுத்துட்டு போறப்ப அங்க ஒரு யோகி அமர்ந்தபடி இருக்கார். இந்த பெருமாளுக்கு கண்டருளணுமே என்று சொன்ன பொழுது பெருமாளுக்கு இதை கொண்டு போய் சமர்ப்பிக்கணுமே அப்படின்னு கேட்கிறார். வைத்து விட்டு செல்லும் என்று சொல்ல அந்த நேத்திரம் பழங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த தங்கத்தால் ஆனதை அங்க வச்சுட்டு இவரும் போறார். அந்த யோகியும் அண்ணண்ட போறார். அதே சமயம் என்ன ஆறுது, இவர் தீர்த்தம் ஆடிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே பார்த்தா அந்த இடத்துல அந்த தங்க கொலைய காணும் அப்படின்னு சொன்ன உடனேவே அர்ச்சகர்கிட்ட போய் கேட்கிறார். பூஜை பண்றவர்கிட்ட கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார், நாங்கள்லாம் யாரும் எடுக்கல, இந்த இடத்துல அந்த யோகி மட்டும்தான் இருக்கார், அநேகமா அவர் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த தனிகன் போய் அந்த யோகியின் இடத்துல கேட்கிறார், இப்படி திருடுவது நியாயமான்னு. அந்த யோகி சொல்றாராம், அப்பா நான் திருடவே இல்லை, நான் ஒரு தப்பும் பண்ணல, என்னிடத்துல போய் சொல்றியே, வைத்துட்டு போன்னு தானேப்பா நான் உன்கிட்ட சொன்னேன், நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்கின்றார். இவாளுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிற அதே சமயம் உள்ள போன அர்ச்சகர் கோவிலை சுத்தம் பண்ணிட்டு அப்படியே வரும் பொழுது திடீர்னு ஒரு ஆச்சரியம், அந்த தீர்த்தம் வந்து விழற இடத்துல இருக்கு. அங்க அந்த இடத்துல இந்த நேந்திர கொள்ளையானது, தங்கத்துல இருக்கக்கூடிய கொள்ளை அந்த இடுக்குல போய் கீழே அப்படி சொருகின்னு நின்றுட்டு இருந்ததாம். ஆஹா இதோ இருக்கு, அந்த தீர்த்தம் வந்து விழக்கூடிய இடத்துல அது அப்படி இருக்கு. பார்த்த உடனே அந்த யோகி எடுக்கலங்கிறதும் தெரிய வந்தது, பெருமாளுடைய லீலைங்கிறதும் தெரியறது. இன்னைக்கும் நம்ம போனா அந்த தங்க நேந்திர கொலையானதை பார்க்க முடியும். ஆனால் இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த யோகிக்கு மனசுல ரொம்ப வேதனை ஏற்பட்டது. நான் பாட்டுல தேமேன்னு உட்காந்துட்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன், என் மேல திருட்டு பட்டம் சுமத்தி என்னை இவ்வளவு 2 பேருமா சேர்ந்து அவமானம் செய்து விட்டார்களே அப்படிங்கிற வேதனையில அவர் அந்த யோகத்தினால தன்னையே ஒரு பிரம்ம ராட்சசராக மாற்றிக்கொண்டாராம். பிரம்மராட்சசனாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த ஊர்ல இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சார். பெருமாள் பார்த்தார், அவர் பிரம்மராட்சசா மாறினதுல ஒன்னும் பெருசா நம்ம போய் நீங்க மாறிட்டேள் அப்படின்னு தப்பு சொல்லிவிட முடியாது. ஏன்னா மனசுல இருக்கிற கஷ்டத்தினால தான் அவர் அப்படி ஆனார். அப்போ அதை சமாதானப்படுத்துவதுக்கு சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறச்ச ஒரு யக்ஷினியானவளை உருவாக்கினாராம். ஒரு யக்ஷியானவளை உருவாக்கி இந்த பிரம்ம ரக்ஷசிடத்துல அனுப்பி வைக்கிறார். அந்த பிரம்ம ரக்ஷசிடத்துல இந்த யக்ஷி வந்த உடனே அவருடைய கோபம் எல்லாம் குறைந்து 2 பேருமாக இனி யாருக்கும் தீதுகள் செய்யாது நன்மையே செய்வோம் என்று பெருமாளை செய்த தவறையும் உணர்ந்து பெருமாளை சரணடைகிறாராம். இன்னைக்கும் அந்த கோவிலுக்கு போனா இந்த பிரம்ம ரக்ஷஸ் யக்ஷிகளை தரிசிக்க முடியும். சன்னதி இருக்கு, காவல் தெய்வங்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பல பெருமைகள் கொண்ட திருக்காட்கரை பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.